நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு வென்றவர் வருகை வந்திருக்கும் சந்த கவிமணி சிவ பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு கதவு திறக்கும் கவலைப்படாதே பல்லடத்திலிருந்து. நன்றி அசாத்மி. அன்புக்குரிய வாழ்வியல் ஆரோக்கியம் டெலகிராம் குழுவின் நிர்வாகி மரியாதைக்குரிய பிரம்மஸ்ரீ எஸ்.ஜே. சிவகார்த்திக் ஐயா அவர்களே, அவரோடு இணைந்து பயணிக்கின்ற பெருமக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தலைப்பு கதவு திறக்கும் கவலைப்படாதே. இது கதவு திறக்கும் கவலைப்படாதே என்றால் என்ன அர்த்தம்? ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மனக்கதவை திறந்து வைக்க வேண்டும். மனக்கதவை திறந்து வைத்தால் மகிழ்ச்சி வரும். பிராட் மைண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. எதையும் ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்திற்குள் எல்லோரும் வர வேண்டும் என்று நினைக்காமல் எல்லோருக்கும் பிடிக்கின்ற வகையிலே நாம் நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். இது சாத்தியமா? ஒரு மனிதன் எல்லோருக்கும் பிடித்தபடி வாழ முடியுமா என்றால் சற்று சிரமம்தான். இருந்தாலும் நம்மிலும் பெரியவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழி, அவர்கள் சொன்ன நீதி போதனை, இதையெல்லாம் முடிந்தவரை நாம் கை கொண்டால் ஒன்றிரண்டு தவறி போகலாம், எல்லாம் தவறி போகாது. அதுதான் கதவு திறக்கும் கவலைப்படாதே. இந்த தலைப்புக்கு அர்த்தம், நாம் நல்லதுதான் செய்கிறோம், நல்லது பேசுகிறோம், நல்லது செய்கிறோம், அதற்குரிய மரியாதை இல்லை என்று பலர் வருத்தப்படுவதுண்டு. அருமையான சேனல், அற்புதமான அடியார் பெருமக்கள், மருத்துவர்கள் எல்லாம் இந்த சேனலிலே இருக்கிறார்கள். அவர் சொல்கிற கருத்துக்களும் மிக அற்புதமானவை. இருந்தாலும் இதில் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்ற வருத்தம் எல்லோருக்கும் இருக்கும். காட்டாறு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அதை கையால் அள்ளி குடிக்க முடியுமா? முடியாது. தெளிந்த நீரோடை சிறிதாகத்தான் போய்கொண்டிருக்கும். அதை அள்ளி குடிக்கலாம். அதுபோல்தான் நான் பலமுறை சொல்வதுண்டு, இது அரசியல் கூட்டம் அல்ல, கூட்டம் சேர்த்துவதற்காக செய்வது அல்ல. நாம் சொல்கின்ற கருத்துக்கள் யாரோ சில வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினால் அது போதும் நமக்கு. அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள், இந்த நிகழ்ச்சிகள். எத்தனையோ பெருமக்கள் இதிலே பலவித தலைப்புகளில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நானும் ஆன்மீக வழியிலே பேசிக் கொண்டிருந்தவன் சற்று மாறி
இந்த தலைப்பிலும் பேச முயல்கிறேன், அவ்வளவுதான். சரி, கதவு திறக்கும். கஷ்டப்படுகின்றவர்களுக்கு கதவு திறக்கும். எப்படி? ஒரு மருத்துவரை போய் கேட்டால், நாம் கொடுக்கின்ற இந்த மருந்துகளை முறையாக சாப்பிடுங்கள், உங்களுடைய நோய் குணமாகும் என்று சொல்கிறார். அதுதான், அந்த மாத்திரைகள் தான், அந்த மருந்துகள் தான் கதவு. அந்த கதவு திறந்தால் நமக்கு நோய் நீங்கிவிடும். சரி, ஒரு இசைவாணரிடம் சென்றால் பாடுவார். அந்த பாட்டை கேட்டால் மனசு இலகுவாகும். அங்கே இசை கதவு திறக்கும். அந்த இசை கதவு திறந்தால் இசைக்கு இறைவனையே அசைக்கின்ற ஆற்றல் உண்டு என்பதால் நம் மனக்குழப்பங்களையும் அது நீக்கும். ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், அவர் முன்னே இருக்கின்ற அடியார் பெருமக்கள், பின்னே வரும் அடியார் பெருமக்கள் பெருமை எல்லாம் பேசுவார். திருவிளையாடற் புராணத்திலே 63 நாயன்மார்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அவர்களும் வாழ்ந்தார்கள், செம்மையாக வாழ்ந்தார்கள், சிவபதம் அடைந்தார்கள். என்றால் அவர்களும் அவதார புருஷர்கள் அல்ல, நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். என்ன, எதையும் தாங்கும் இதயம் அவர்களுக்கு இருந்தது. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்றார் பட்டினத்தார். முடிச்சுக்கிட்டாங்க. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே ஆளுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினையே என்று மாணிக்கவாசகர் பெருந்தகை பாடுவார். இறைவனை அவருடைய 2 கால்களை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையில அவன் பார்த்து கொள்வான். நம் மீது விழுகின்ற அடியை அவன் தாங்கிக் கொள்வான். ஒரு தாய் போல, ஒரு தாய் அங்கே சமையல் கட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பாள். குழந்தை வெளியிலே விளையாடி கொண்டிருக்கும். திடீரென்று ஓடி அந்த குழந்தை ஒரு பள்ளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். தாய் ஓடி வந்து அந்த குழந்தை தூக்கிக் கொள்வாள். எப்படி? குழந்தை இருப்பது வாசலிலே, தாயார் இருப்பது சமையலறையிலே. இந்த குழந்தை விழுகப் போகிறது என்பது அந்த தாய்க்கு எப்படி தெரிந்தது? அதுதான் மனம், அதுதான் பாசம். அது எப்படி இயங்குகிறது, எங்கே இயங்குகிறது என்றெல்லாம் நமக்கே தெரியாது, ஆனால் இயங்கும். அனிச்சை செயல் என்று அறிவியலில் சொல்லுவார்கள். அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தாய் நடு இரவில் 3 மணிக்கு எழுந்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுப்பாள். குழந்தை அறக்கூட செய்திருக்காது. காரணம், 3 மணிக்கு குழந்தைக்கு வயிறு பசிக்கும் என்ற தாய் அறிந்திருக்கிறார். ஆனால் அதுவரை தூங்கிக் கொண்டுதான் இருந்திருப்பார். இறைவனும் அப்படித்தான், எங்கோ இருக்கிறான். முதலில் இருக்கிறானா? பல பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிறான், ஆனால் நமக்கு தெரியாது. கண்ணால் பார்க்கிறோம், ஆனால் கண்கள் நமக்கு தெரிகிறதா? அதற்காக கண் இல்லை என்று அர்த்தமா? அதுபோல்தான் இறைவன் இருக்கிறான். நமக்கு உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களில் இருக்கிறான். பசிக்கின்ற பொழுது உணவு கொடுக்கின்ற கையாக இருக்கின்றான்.
கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றான் கிருஷ்ண பகவான். நமது கடமையை செய்து கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கின்றவை கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. இன்று கிடைக்காவிட்டாலும் ஒரு நாள் அது நிச்சயம் கிடைக்கும். சரி, இந்த கதவு திறக்கும் கவலைப்படாதே என்ற இந்த தலைப்புக்கு சில ஆன்மீக விளக்கங்கள் முதலில் கொடுக்க ஆசைப்படுகிறேன். திருமறைக்காடு, வேதாரண்யம் என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில பேர் போயிருப்போம். அங்கே கிட்டத்தட்ட 500 வருடங்களாக கோவிலின் முன்புற கதவு பூட்டி இருந்தது. அந்த ஊர் மக்கள் கோவிலின் பின் வாசல் வழியாகத்தான் சென்று இறைவனை தரிசித்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த ஊருக்கு அப்பரும் திருஞான சம்பந்தரும் வந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் போல முன் கதவு வழியாக போகும்போது, ஐயா இந்த கதவு திறக்காது, ஏன்? பல வருடங்களாக பூட்டி கிடக்கிறது. இந்த கதவை திறந்தால் கோவிலே கோபுரமே இடிந்து விழுந்து விடும். ஆகவே நீங்கள் பின் வரிசையில் சென்று பாருங்கள், பின் வாசல் வழியாக சென்று இறைவனை தரிசிங்கள் ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். இருவரும் அடியார் பெருமக்கள் அல்லவா? இறைவனை பின்வாசலில் சென்று சந்திப்பதா, தரிசிப்பதா? நாம் முன்வாசல் வழியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்லி, என்ன விஷயம் என்று கேட்கின்ற போது, அந்த திருமறைக்காட்டை ஆண்டு கொண்டிருந்த ஏதோ ஒரு அரசன் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியிலே அந்த கதவை இழுத்து பூட்டி விட்டான். அந்த கதவை திறக்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஆகவே அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஏதோ காரணத்திற்காகத்தான் இறைவன் இந்த இடத்துக்கு நம்மை வர வைத்திருக்கிறான் என்று சொல்லி, நாம் இந்த கதவை திறப்போம் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் ஒரு பாடலை பாடுகிறார். அந்த கதவு திறந்து விடும். எல்லாரும் அவர்கள் பின்னாலே அப்பர் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் எல்லாம் முன்னே செல்ல, அந்த மக்கள் எல்லாம் பின்னே செல்ல, முன்வாசல் வழியாக போய் இறைவனை பார்க்கிறார்கள். அந்த கதவு திறந்து கொண்டது. கதவு திறக்கும் கவலைப்படாது, 500 வருடங்களாக பூட்டியிருந்த அந்த கதவு திறந்தது. அதற்கு அந்த உரிய நேரம், உரிய காலம் வரும்போது இறைவனை இந்த 2 பேரையும் அழைத்து வருகிறார். திருஞான சம்பந்தர் பாடினார். பாடியவுடன் அந்த கதவு திறந்தது. இறைவனை கண்மலர் சொட்ட சொட்ட இறைவனை தரிசிக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் தரிசிக்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு அந்த கதவை மூட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பிறகு திருநாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். கதவு மூடிக்கொள்கிறது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், 500 வருடங்களாக கதவை பூட்டிக் கொண்டு இருந்த இறைவன் இந்த 2 பெருமக்கள், இந்த அடியார் பெருமக்கள் இந்த மண்ணில் மிதிக்க வேண்டும், அதன் பிறகுதான் இந்த கதவு திறக்க வேண்டும் என்று கருத்தில் இருந்திருக்கிறான். எங்கும் காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. ஆகவே இது சிறு உதாரணம்தான். அந்த இறைவன் எண்ணியது, இந்த அடியார்கள் இந்த பூமிக்கு வர வேண்டும், அவர்களால் இந்த கதவு திறக்க வேண்டும், கதவு திறந்து எல்லோருக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று இறைவன் கருதியதால் இந்த நிகழ்வு நடந்தது. சரி, அடுத்தபடியாக நம்பியாண்டார் நம்பி
ராஜராஜ சோழன். 2 பேருக்கும் ஒரு தகவல் வருகிறது. தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறை ஓலைச்சுவடிகள் செல்லரித்து போய் ஒரு அறையிலே பூட்டி வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்தால் நாம் தொகுத்து மக்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மன்னனும் நம்பியாண்டார் நம்பியும் சென்று அந்த கதவை திறக்க சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, நான்கு பேரும் சிவநால்வர் என்று சொல்வார்கள். இந்த 4 பேரும் வந்தால்தான் இந்த கதவு திறக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ராஜராஜ சோழன் அந்த 4 உருவச்சிலையை கொண்டு வந்து இந்த திருநால்வர்கள் அல்லவா என்று கேட்கும்போது அவர்களால் மறுக்க முடியாமல் அந்த கதவு திறக்கிறார். கதவு திறந்தால் அங்கே இருந்த பழுதடைந்த அந்த ஓலைச்சுவடிகளை, செல்லரித்து போயிருந்த அந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்து பழுதானவைகள் அப்புறப்படுத்தப்பட்டு நல்ல நிலையிலே இருந்த அந்த ஓலைச்சுவடியில் இருந்த அந்த பாடல்களை நம்பியாண்டார் நம்பி தொகுத்து இன்று நம் கைக்கு கிடைத்த அந்த திருமுறைகள் அந்த கதவு திறந்து நமக்கு கிடைத்தது தான். அதுவும் அப்படித்தான். கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக பூட்டியிருந்த கதவு, அந்த கதவு திறந்தது. தேவாரம், திருவாசகம் நமக்கு கிடைத்தது. இதுவும் அப்படித்தான். இறைவனின் ஆணை. ராஜராஜ சோழன் வர வேண்டும், அவன் காலத்தில் இந்த திருமுறைகள் வெளியே வர வேண்டும் என்று இறைவனுடைய எண்ணம். ஆகவே அந்த திருமுறைகள் தொகுத்து இன்று இருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம் எல்லாம் நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவைதான். சரி, அங்கே கதவு திறந்தது, இறைவனை காண முடித்தது. இங்கே கதவு திறந்தது, தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் அருட்பாடல்கள் நமக்கு கிடைத்தது. அடுத்தது, ஒரு படிப்பில்லாதவர் காளி கோவிலுக்கு செல்கிறார். எல்லோரும் அவரை ஏளனம் செய்கிறார்கள். காளி கோவிலில் உள்ளே விட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டார்கள். இவர் அழுது புலம்புகிறார். அம்மா, எனக்கு படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, கதவை திறமா, கதவை திறமா, இல்லையே இந்த படியிலே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அதுபோல் தன் தலையை படியில் மோதிக்கொண்டு இறக்க முற்படுகையில் அந்த கோவில் கதவு, கருவறை என்று சொல்லக்கூடிய அந்த கருவறையின் கதவு திறந்து அந்த காளி தான் போட்டிருந்த தாம்பூலத்தை எடுத்து அந்த மனிதரின் வாயிலே போட்டு, என்னை பற்றி ஏதாவது பாடு என்று சொல்லுகிறார். அவர் பெரிய பண்டிதர் அல்ல. நான் என்ன பாட இல்லை, பாடு என்று சொல்லவும் அற்புதமான பாடல்களை பாடினார். அவர்தான் மகாகவி காளிதாசர். இங்கே கதவு திறந்தது. ஒரு கவிஞர், ஒரு புலவன் உருவாகி அவர் படைத்த படைப்புகள் நமக்கு கிடைத்தது. இதே போல்தான் திருவண்ணாமலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அருணகிரி பெருமான் தன் வாழ்க்கையை வெறுத்து மேலே இருந்து கோபுரத்திலிருந்து கீழே குதிக்கும் பொழுது முருகன் அவரை தடுத்தாற் கொண்டு அவருடைய மனக்கதவை திறந்து விட்டார். அருணகிரி பெருமானின் மனக்கதவை திறந்து விட்டான். அவருடைய நாவிலே வேல் கொண்டு எழுதினான், என்னை பாடு என்று சொல்லும் பொழுது, என்ன பாட வேண்டும் என்று சொல்லும்போது, சும்மா இரு சொல்லற என்று உபதேசம் செய்தார். அதன் பிறகு முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சிரவணன்
முத்திக்கொரு வித்துக்கொரு வரை என போதும் என்ற ஒரு பாடலை அவர் பாடினார். இங்கே ஒருவருடைய மனக்கதவை இறைவன் திறக்கிறான். அதனால் நமக்கு ஒரு நல்ல அடியவர் கிடைத்தார். அவர் மூலம் நமக்கு திருப்புகழ் கிடைத்தது. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்கள் கிடைத்தது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதன் இறைவன் துணையோடு நினைத்தால், அவன் மனக்கதவை திறந்தால், அவன் எண்ணியது நிச்சயம் ஈடேறும். அதற்காகத்தான் இந்த உதாரணம். பழனியிலே என்னுடைய தந்தையார் அருளிசைமணி பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள் ஓதுவாராக பணிபுரிந்தார். பழனிக்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியும், அந்த ஓதுவார் பெருமக்கள் பாடிய பிறகுதான் அந்த கோவில் கதவு திறக்கும். அதற்கு பிறகு சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாம் அந்த முருகனை அலங்கரிப்பார்கள், பூஜைகள் நடக்கும். என் தந்தைக்கு ஒரு ஆசை, இந்த கதவு திறப்பதை பற்றி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று சென்று பார்த்த பொழுது, அங்கே முருகன் சன்னிதானத்துக்கு இடதுபுறம் முதல் நாள் இரவு பள்ளியறை என்று சொல்லுவார்கள், அந்த பள்ளியறையிலே முருகன் இருப்பார். அதிகாலையிலே இந்த ஓதுவார்களுக்கு கதவை திறந்த பிறகு அங்கே ஒரு சிறு சப்பரம் என்று சொல்லுவார்கள், அதன் மேல் அந்த பாதங்களை வைத்து கோவிலுக்குள் கொண்டு சென்று திரை போட்டு விடுவார்கள். அதன் பிறகுதான் முருகனுடைய அருட்முகம் நமக்கு தெரியும். அதற்கு என்னை பாடல் எழுத சொல்லி நான் முருகனின் அடிபணிந்து இந்த பாடலை எழுதினேன். அந்த பாடலை பாடற்கு நேரம் இல்லை. திருக்கதவம் திறந்தது, திருக்கதவம் திறந்தது, திருப்பள்ளி எழுச்சி பாடி திரை விலகியது என்று இந்த பாடல்கள் வரிகள் வருகிறது. கற்பூர ஒளியினரே கந்தாவும் காட்சி கண்டோம், சாற்றுப்பொடி சந்தனம் உண்டோ என்று இந்த பாடல் வரும். இதை என்னை தந்தையார் பாடினார். இதை சீடியாகவும் வெளியிட்டிருக்கிறார். இந்த கதவு திறப்பதை பொதுவாக கோவில்களில் அடியார் பெருமக்களின் பாடல்கள் தான் பாட வேண்டும். ஆகவே கோவிலுக்கு கருவறைக்கு முன்பு இதை பாட முடியாது. ஆனால் கோவிலுக்கு வெளியே பாடலாம். அப்படி வெளியே வரும்பொழுது தந்தையார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். என்ன காரணம்? அந்த திருக்கதவம் திறந்தது, திருப்பள்ளி எழுச்சி பாட திரை விலகியது என்று அந்த பாடல். இதற்கு இறைவனை முதலில் நம் மனக்கதவை திறக்க வேண்டும். இமைகளாகிய இந்த இரு விழிகளின் இரு கண்களின் கதவை திறக்க வேண்டும். திறந்து அந்த இறைவனை நாம் பார்த்தோமேயானால் இதயம் சுத்தியாகும். ஆகவேதான் அந்த பழனி கதவு திறந்த இப்பொழுதும் அப்படித்தான் நடைமுறை இருக்கிறது. ஓதுவார்கள் பாடி கதவு திறக்கப்பட்டு, திருப்பள்ளி எழுச்சி பாடி கதவு திறக்கப்பட்டு, அந்த பழனியிலே இருக்கக்கூடிய அந்த திருப்பாதத்தை சுமந்து கொண்டு சென்று கருவறைக்கு சென்ற பிறகு முருகனுடைய காட்சி கிடைக்கும். சரி, இதை கோவிலுக்கு செல்கிறோம். கோவிலுக்கு சென்றால் நடை சாற்றி விடுகிறார்கள். சில நேரங்களில் சில அந்த பூஜைகளை முடித்தது கதவை திறக்கிறார்கள். சில கோவில்களில் காலையில் திறந்தால் இரவு வரை மூடுவதில்லை. அது கோவிலுக்கு கோவில் மாறுபடும். இதை கண்ணதாசன் ஒரு வரியில் சொல்லுவார். அடையா கதவு
அவன் வீடு அஞ்சேல் என்பது அவன் வீடு என்று பாடுவார். இறைவனுடைய கதவு அடையா கதவு. அந்த கதவுகள் அடைப்பதே கிடையாது. நமக்காக அனுதினமும் திறந்து இருக்கும். இங்கே அவர் சொல்வது கோவில் கதவை அல்ல, இறைவனுடைய அருட்கதவு, அருள் விழியாகிய அந்த வெளிக்கதவு. அதைத்தான் அங்கே கண்ணதாசன் சொல்லுவார். ஆக எங்கும் இருக்கின்ற இறைவன் அவரவருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறானோ, எப்பொழுது கொடுக்க நினைக்கிறானோ, கதவு திறந்து கொண்டு அவன் அந்த அருளை நமக்கு கொடுக்கிறான் என்பதுதான் இதன் பொருள். சிறை கதவுகள் திறந்தது. எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் சிறை கதவுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி போனார்கள். அதற்கு ஒரு கால நேரம் வந்தது. அந்த சிறை கதவுகள் திறந்தது. அவர்களால் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. ஏதோ நேற்று போய் இன்று திறந்ததல்ல. 10 வருடங்கள் 12 வருடங்கள் அந்த சிறைக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அந்த உரிய காலம் வரும் பொழுது அந்த கதவு திறந்தது. அதனால் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஒருமுறை பாரதியார் அவர்கள் விவேகானந்தரின் சிஷ்யை என்று சொல்லக்கூடிய நிவேதிதா அம்மையார் அவை பார்க்க சொல்லுகிறார். அங்கே ஒரு மாநாடு நடக்கிறது. நிவேதிதா அம்மையார் பாரதியாரிடம் கேட்கிறார், உங்கள் மனைவியை கூட்டிக் கொண்டு வரவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு பாரதியார் சொன்னார், நாங்கள் வெளியிலெல்லாம் எங்கள் வீட்டு பெண்களை அழைத்து வருவதில்லை என்று சொல்லுகிறார். நம் ஊர் வழக்கத்தை இவர் சொல்லுகிறார். அது மிகவும் தவறு. பெண்களை வீட்டுக்குள் பூட்டி விட்டு நீங்க ஆண்கள் பேசினால் ஒரு சமதர்ம சமுதாயம் எப்படி உருவாகும் என்று பாரதியாரின் மனக்கதவை அந்த அம்மையார் திறந்து வைத்தார். அப்பொழுதுதான் பாரதியாருக்கு உரைத்தது, புரிந்தது. நம் வீட்டு பெண்கள் சோறு சமைப்பதற்கு மட்டும் என்று நாம் நினைத்தது தவறு என்று நினைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊருக்கு சென்றவுடனே வெளியே மனைவி கூட்டிக் கொண்டு அவர் தோளிலே கை போட்டு நடந்தாராம். அவர் பிறந்த சமுதாயத்தில் அதெல்லாம் வழக்கம் இல்லை. இருந்தாலும் அம்மையாரின் பாரதியார் தன்னுடைய மனைவியாரின் தோளிலே கை போட்டுக்கொண்டு தெருவிலே கூட்டிக் கொண்டு நடந்தாராம். இந்த ஞான கதவு, இந்த மனக்கதவை திறந்த பிறகுதான் பெண் விடுதலை பாடல்கள் நிறைய எழுதினார் பாரதியார். பாஞ்சாலி சபதம் போன்ற புரட்சி காவியங்களை எழுதினார். இங்கே பாரதியாரின் மனக்கதவு திறந்தது. அந்த கதவு திறந்தனால் நமக்கு பெண் விடுதலை பாடல்கள். அதற்கு முன்பு வரை மண் விடுதலை பாடல்கள் எழுதியவர். நிவேதிதா தேவியை சந்தித்த பிறகு பெண் விடுதலை பாடல்கள் எழுதினார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தாழே கவிழ்ந்தார். அவர் பாரதியார் பாடுவார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று சொல்லுவார். இது போன்ற புரட்சி பாடல்களை அவர் எழுத தூண்டியது அந்த நிவேதிதா தேவி என்ற அம்மையார். அவர் பாரதியாரின் மனக்கதவை திறந்தார். அவர் கதவு திறந்ததால் நமக்கு ஒரு புரட்சி பாடல்கள் கிடைத்தது. இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான். பக்திக்கு சொல்ல போனால் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க கதவு திறக்கிறது. நம்பிக்கை, மனிதனுக்கு வேண்டியது நம்பிக்கை. அந்த சொர்க்க கதவு திறந்து அதன் வழியாக சென்று அந்த இறைவனை தரிசித்து வந்தால் நகர்கின்ற நாட்கள் நல்லபடியாக நகரும்
என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த நிகழ்வு வருடாந்தோறும் நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசி அந்த சில முக்கிய பெருமாள் கோயிலிலே சொர்க்கவாசல், சொர்க்க கதவு என்று திறக்கிறார்கள். ஒரு நம்பிக்கை, அந்த கதவு வழியாக சென்ற அந்த இறைவனை தரிசித்தால் நம் கஷ்டமெல்லாம் விலகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காக அப்படி அந்த கதவு திறக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சபரிமலையிலே திருவாபரணம் பந்தளத்திலே இருந்து எடுத்துக்கொண்டு வருகின்ற திருவாபரணத்தை ஐயப்பனுக்கு சாற்றுவார்கள். எல்லோரும் ஆவலோடு அந்த கதவை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று அந்த கதவு திறக்கும். 1000 கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்வதைப் போல ஐயப்பன் மிகவும் அழகாக ஒளிமயமாக காட்சி தருவார். 55 வருடங்கள் சபரிமலை சென்றவன் நான். அந்த காட்சியே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அப்படி அந்த கதவு திறந்து அந்த ஒளி தீபத்தை காட்டினால் மேலே காந்தமலையிலே மகர ஜோதி தெரியும். இது இறை நம்பிக்கை. அங்கே அந்த சன்னதி கதவு திறக்கிறது, உடனே ஜோதி தெரிகிறது. அதை பார்க்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் கவலைகளை மறந்து சாமியே சரணமைக்கப்பா என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லும்போது அந்த 1,00,000 பேருடைய மனத்திலும் இனி நமக்கு பிரச்சனை இல்லை, ஐயப்பனை பார்த்து விட்டோம், மகர ஜோதியை பார்த்து விட்டோம், நம் மனங்களில் ஆனந்தம் இருக்கிறது. இந்த ஆனந்தம் இந்த வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்காது. நம் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும். கல்வி சிறக்காத நம் குழந்தைகளுக்கு கல்வி சிறக்கும். வேலை இல்லாத நம் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாத நம் வாரிசுகளுக்கு குழந்தை கிடைக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். விளையாத வயல்கள் விளையும், பொழியாத வானம் பொழியும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை. நாம் மலையை விட்டு கீழே சென்றால் இதெல்லாம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு சரணமையப்பா சரணமையப்பா என்று அவர் வீட்டுக்கு செல்வார். அங்கே திறப்பது ஒரு உலோக கதவு தான், ஒரு சன்னிதான கதவு தான். ஆனால் அந்த கதவு திறந்து அத்துணை பேர் மனதிலும் ஒரு ஒளியை ஏற்றி இருக்கிறது, ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்றி இருக்கிறது. இதுபோல் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இதனுடைய தாத்பரியம் என்ன? இதற்காக நாங்கள் எந்த கோவிலில் சென்று கதவை திறக்க வேண்டும், எந்த அரண்மனைக்கு சென்று கதவை திறக்க வேண்டும்? எதுவும் இல்லை. மனக்கதவை திறக்க வேண்டும். அந்த மனக்கதவை திறந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதுதான். அது என்ன மனக்கதவை திறப்பது? அவசரமாக போய்கொண்டிருக்கிறோம். ஒரு ஏழை பசியோடு இருக்கிறான். நம்மால் முடிந்த உதவி செய்துவிட்டு நாம் செல்ல வேண்டிய வேலைக்கு செல்லலாம். ஆக நம் மனக்கதவு திறந்தால் அங்கு ஒரு ஏழைக்கு ஒரு உணவு கிடைக்கிறது. சென்று கொண்டே இருக்கிறோம், நம்மிடம் வசதி இருக்கிறது. ஒரு ஏழை பெண், அவளுக்கு ஒரு சேலையும் தாலியும் வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறோம். இவருக்கு சாதாரணம்தான். ஒரு யானை தன்னுடைய துதிக்கையிலே இருக்கின்ற சோற்று உருண்டையை தவறி கீழே விட்டு விடுமா. ஆனால் அந்த உருண்டையை ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடுமா. அதுபோல் வசதியுள்ள நாம்
நம்மால் முடிந்த, அது நமக்கு சிரமம் இல்லை என்கின்ற பொழுது அந்த உதவியை செய்தால் எத்தனையோ ஏழை பெருமக்கள் அவருடைய வாழ்க்கையை வளம் பெறுவார்கள். நாம் அதற்கு செய்ய வேண்டியது மனக்கதவை திறக்க வேண்டும். இவர்கள் யாரோ, இவர்களுக்கு எதுக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த மனக்கதவை பூட்டிக் கொள்ளக்கூடாது. மனக்கதவை திறக்க வேண்டும். எத்தனையோ வீடு தன் தாயை மதிப்பதில்லை, தன் தந்தையை மதிப்பதில்லை. இன்னும் எனக்கு தெரிந்து எத்தனையோ தன் தாயை அடிக்கிறார்கள், தந்தையை அடிக்கிறார்கள், முதியோர் இல்லத்திலே கொண்டு விட்டு விடுகிறார்கள், அந்த மனத்தை இறுக்கி பூட்டி விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நாம் வந்தோமா? நம்மை சுமந்து பெற்றெடுத்து பேணி காத்து படிக்க வைத்து நமக்கு ஒரு திருமணமும் செய்து வைத்து நம் குழந்தைகளை பேர குழந்தைகள் என்று கொஞ்சி விளையாடி இருக்கின்றவர்கள் எல்லா மனிதருக்கும் தளர்ச்சி என்பது வரும் தானே. அந்த தளர்ச்சி வரும்போது அவர்களால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்கின்ற பொழுது அவர்களை கொண்டு முதியோர் இல்லத்தில் விடுவது 10 கொலை செய்வதற்கு சமம். தன் தாயையும் தந்தையையும் வதைக்கிறவர்கள் தினம் 10 கொலை செய்ததற்கு சமம். அவர்கள் சங்கடப்பட மாட்டார்கள், சாபமிட மாட்டார்கள். எங்கிருந்தாலும் தான் பெற்ற குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அதற்கு ஒரு சிறு உதாரணம். ஒரு தாய் அவள் காடுகளுக்கு சென்று விறகு வெட்டி தன்னுடைய ஒரே மகனை காப்பாற்றி வந்தால் அந்த மகன் காதல் வசப்பட்டான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். தாயாரிடம் சொன்னான், சரி மகனே, நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் வந்தவள் மனைவியாக வரவில்லை, ஒரு மகா பாவியாக வந்தாள். அவள் என்ன சொன்னாள்? நான் உனக்கு நன்றாக குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் உன் தாயாரின் இதயத்தை பிளந்து அந்த இதயத்தை என்னிடம் எடுத்து வா என்று சொன்னார். இவன் பெண் மயக்கத்திலே இருந்தவன். சற்றும் யோசிக்காமல் எந்த கோடாரி தன்னை காத்து வந்ததோ அந்த கோடாரியை எடுத்து தன் தாயை கொண்டு விட்டார். அந்த தாயின் இதயத்தை எடுத்துக்கொண்டு மனைவி பார்க்க வேண்டும் என்ற வேட்கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். வரும்பொழுது ஒரு கல் தட்டிவிட்டு கீழே விழுந்து விடுகிறான். அப்பொழுது அவன் கையில் இருந்த அந்த தாயின் இதயம், மகனை பார்த்து போடா, காலில் அடிபட்டு விட்டு ரத்தம் வருகிறது, என்னால் அதை சகிக்க முடியவில்லை, பார்த்து போசாமி என்றது தாயின் இதயம் சொன்னதான். அதுதான் தாயார் இதயம். அதை நாம் உணர்வதில்லை. எல்லோரும் அப்படி அல்ல. நான் சொல்வது ஒரு சிலர். பட்டினத்தடிகள் தன் தாயை விறகு வைத்து அவரை கிடத்தி இருந்தார்கள். ஆனால் என் தாயை விறகு குத்துமே என்று சொல்லி வாழை மட்டையை போட்டு அவர் தாயாரை அந்த வாழை மட்டையிலே படுக்க வைத்து பாடல்களை பாடியே அந்த தாயை எழுப்பித்தார். அவ்வளவு சக்தி அவருக்கு இருந்தது. என்ன காரணம்? அவர் தாய் மீது அவர் வைத்திருந்த அன்பு. அவர் தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தாயார் உயிரோடு இருக்கும் வரை அந்த எல்லையை விட்டு அவர் சென்றதில்லை. அவர் தாயார் உயிர் நீர்த்த பிறகுதான் அந்த எல்லையை விட்டு அவர் வெளியே வருகிறார். இத்தனையோ சொல்லலாம். மகாத்மா காந்தி தன்னுடைய தாயாரின் பெருமையை அறிந்தவர். விவேகானந்தர்
சின்ன வயதில் இருக்கும் பொழுது தன் தாயாரிடம் சென்று நான் துறவரம் மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். உடனே அவருடைய தாயார் ஒரு கத்தியை கொடுத்து இதை கையில் பிடி என்றார். விவேகானந்தரும் கத்தியை கையில் பிடித்தார். இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் காலமாகட்டும், அதற்கப்புறம் நீ துறவரம் மேற்கொள்ளலாம் என்று அனுப்பிவிட்டார். விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் நரேந்திரனாக இருக்கின்ற காலத்தில் இன்னும் சில காலம் சென்று மீண்டும் கேட்டார். அவங்க அம்மா கத்தியை கொடுத்தார். விவேகானந்தர் கத்தியை பிடித்தார். இல்லை இல்லை, இன்னும் சில காலமாகட்டும் என்று சொல்லிவிட்டார். இப்படியோ 4-5 முறை. சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. அம்மா வயதாகி கொண்டே போகிறது. நான் இறைவன் சேவை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும், நான் துறவரம் மேற்கொள்ள போகிறேன். மறுபடியும் கத்தியை கொடுக்கிறார். உடனே விவேகானந்தர் கத்தியை பிடித்தார். ரைட், சரியப்பா, இப்பொழுது உனக்கு பக்குவம் வந்து விட்டது, நீ துறவரம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். விவேகானந்தருக்கு சந்தேகம். கத்தியை கொடுத்தார், பிடித்தோம். அப்பொழுதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்று கத்தியை பிடித்தவுடன் துறவரம் மேற்கொள்ளும் என்று சொன்னாரே, நாம் என்ன தவறு செய்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தன் தாயாரிடமும் கேட்டார். தாயார் சொன்னார், நான் கத்தியை கொடுக்கும் பொழுது அந்த கத்தியின் பிடியை பிடித்து கொண்டு வாங்கினாய், கத்தியின் கூர்மையான பகுதி வெளியே தெரிந்து கொண்டது. அப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள மனப்பக்குவம் இல்லாத, மனக்கதவை திறக்காத அந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ எப்படி அடுத்தவர்களுக்கு சேவை செய்வாய்? நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கத்தி பாதுகாப்பாக பிடிக்கிறாய். ஆனால் இப்பொழுது பிடியை என் பக்கம் வைத்து கூர்மையான பகுதியை நீ பிடித்திருக்கிறாய் என்றால், நம்ம என்ன செய்தாலும் சரி, அந்த கூர்மையான பகுதி, அந்த பிடி மற்றவர்களுக்கு பிடித்து கையில் பிடித்து காயமாகிவிடக்கூடாது என்ற சிந்தனை உனக்கு வந்துவிட்டது. இனி நீ துறவரம் மேற்கொள்ளலாம் என்று சொன்னார். என்றால் அதேதான், அதே விவேகானந்தர் தான், அதே செயல்பாடுகள் தான். ஆனால் உரிய காலத்தில் மனம் விசாலமானது. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அடியார்கள் அடுத்தவர்களை பற்றித்தான் கவலைப்படுவார்களே தவிர தன்னை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். வள்ளல் பெருமான் சொல்வார், கைகளை கட்டியே நடந்தேன் என்று பாடுவார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். நம்ம உயிரையே நம்ம மதிக்கிறது இல்லை, அவர் பயிரை மதிச்சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடுவார். பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே என்று பாடுவார். இறைவனை பாடும்போது கடலை போல, அந்த கடல்ல கரையில நின்றுட்டா அது எங்க முடியுது எங்க தொடங்குதுன்னு தெரியுமா? இறைவனும் அப்படித்தான். கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, என்றும் தங்க நிழல் பரப்பி மயர் கோடையெல்லாம் தணிக்கின்ற பூந்தருவே, செங்குமுத மலர வரும் மதியே, எல்லாம் செய்யவல்ல கடவுளே, தேவதேவே என்று பாடினார். சிவனே என்று பாடவில்லை, முருகனே என்று பாடவில்லை, தேவதேவே. எல்லோருக்கும் தெய்வம் இருக்கிறது. அவரவர் தெய்வத்தை முறையாக வணங்குங்கள் போதும். என் தெய்வம் பெருசு, உன் தெய்வம் பெருசு இல்லை. எல்லா தெய்வமும் மனிதனை காக்க வந்ததுதான். ஆகவே அவரவர் தெய்வம் அவரவருக்கு பெரியது, அவரவர்கள் தாய் அவரவருக்கு பெரியது, அவ்வளவுதான். அதனாலதான் இப்படி பாடுங்க, பொங்கு பல சமயம் என்னும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓரும் கங்கு கரை காணாத கடலை. எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது. அந்த சமயங்கள்ல ஒரு நதிகள் மாதிரி, அந்த நதிகள்ல எங்க போய் கலக்குது? அந்த கடல்ல போய் கலக்குது. அதுபோல் தான் இறைவன்.
ஆகவே மனிதனாக ஜென்மம் எடுத்தவர்கள் நாம் முதலில் வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தாய், பிறகு தந்தை, பிறகு நம் உடன் பிறந்தவர்கள், நம்மை நம்பி வந்தாலே மனைவி. இவர்களெல்லாம் நமது இரத்தம், ஒரே இரத்தம். இவர்களுக்கு செய்வோம் செய்யாமல் இருப்போம், அது வேறு. ஆனால் மனைவி என்பது வேறு இரத்தம். நமக்காக எங்கோ இருந்து வந்து கங்குகரை காணாத கடல் மாதிரி அந்த நதி நம்மோடு நம் குடும்ப கடலில் கலக்கிறது. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் சரிவர செய்ய வேண்டும். செய்துவிட்டு வீட்டளவில் இருக்கக்கூடாது, சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டும். கொரோனா காலத்திலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இன்ன ஜாதி இன்ன மதம் எதுவும் கிடையாது. யாரும் வர்றாங்க, செய்கிறாங்க, கையில் கிடைச்சதை கொடுக்குறாங்க, இல்லாதவர்கள் வாங்கி சாப்பிடுகிறார்கள். ஆனால் நாம் நன்றாக இருக்கும்போது அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், இவன் எந்த இனம் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள். அந்த பசி வந்த பிறகு கொடுத்தவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன, கொடுத்தது தான் முக்கியம் என்று நாம் கருதி, அந்த கொரோனா என்பது மனித ஒற்றுமையை வலியுறுத்தியது. அதுபோல்தான் இறைவன் சில சமயம் இப்படி சோதிப்பார். நம்மளுடைய நாம் செய்கின்ற செயல் அடாவடித்தனங்கள் அளவுக்கு மீறி போகும் பொழுது அதை அடக்கி வைக்க இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவார். நேற்று வரை நன்றாக இருந்த கடல் அதிகாலை 4 மணிக்கு பொங்கியது. சுனாமி. நேற்று வரை நன்றாகத்தான் இருந்தது. 12 மணிக்கு பார்த்து நல்லா தான் இருந்தது. ஆனால் 4 மணிக்கு எப்படி பொங்கியது? அதுதான் இறைவன். ரொம்ப அக்கிரமம் பண்றீங்கப்பா, அளவுக்கு அதிகமாக பண்றீங்க. நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக, மனிதர்களை கொள்வதற்காக சொல்லவில்லை, உணர்த்துவதற்காக இப்படி பல வழிகளில் செய்வதெல்லாம் பாவம் செய்துவிட்டு நீ எத்தனை கோயில்களுக்கு சென்றால் என்ன, எத்தனை ஆயிரம் செலவு செய்தால் என்ன, ஓட்டை பானையில் ஊற்றிருந்த தண்ணீர் எல்லாம் ஒழுகி கொண்டுதானே போகும். வாரியார் சாமியிடம் ஒருவர் கேட்டாராம், இறைவன் எல்லோருக்கும் சமம் என்று சொல்லுகிறீர்கள், அதுபடி ஒருவர் பணக்காரராக இருக்கிறார், ஒருவர் அவரிடமே வேலை செய்கின்ற வேலையாட்களாக இருக்கிறார், எப்படி இறைவன் எல்லாருக்கும் பொது என்று சொல்லுகிறார் என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னது, மழை பெய்தது, எல்லோரும் பாத்திரத்தை தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். மழை நின்று விட்டது. ஒருவன் ஓடி வந்தான், எல்லோர் வீட்டிலும் பாத்திரத்திலே தண்ணீர் நிறைந்து இருக்கிறது, என் வீட்டு பாத்திரத்திலே தண்ணீர் நிறையவில்லை, பாத்திரங்கள் அப்படியே காலியாக இருக்கிறது, அந்த இறைவனுக்கு கண்ணே கிடையாது என்றானாம். அவர் சொன்னாராம், எல்லோர் வீட்டிலும் பாத்திரத்தை நிமிர்த்தி வைத்திருக்கிறார்கள், நீ பாத்திரத்தை கமுத்தி வைத்திருக்கிறாய், கமுத்தி வைத்த பாத்திரத்தை தண்ணீர் எப்படி நிரம்பும்? உன் மனதை அந்த இறைவனுடைய அருள் என்ற மலை நிரப்புவதற்காக திறந்து வையப்பா, மனக்கதவை திறந்து வை, திறந்து வைத்தால்தானே அந்த இறைவனுடைய அருள் உனக்கு கிடைக்கும். அதை விட்டு செய்வதெல்லாம் தவறு. இறைவனை நிந்தனை செய்வது வேறு. இத்தனையும் செய்துவிட்டு இறைவனுக்கு அருளவில்லை அருளவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இறைவன் செய்கிறான், நாம் புரிந்து கொள்வதில்லை. கோவிலிலே யானைக்கு மதம் பிடித்து விட்டது. மேலே ஒருவன் உட்கார்ந்திருந்தான், கீழே இருப்பவர்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, உடனே இறங்கிவிடு, உடனே இறங்கிவிடு என்று சப்தமிட்டார்கள்.
மேலே உட்கார்ந்திருந்தவன் சொன்ன, இறைவன் இருக்கிறான், என்னை காப்பாற்றி விடுவான் என்று சொன்னான். இல்லையப்பா, அதுக்கு மதம் மீறி விட்டது, இறங்கி விடு, குதித்து விடு என்று சொன்னான். இறைவன் இருக்கிறான், என்னை பார்த்து கொள்வான் என்று சொன்னான். சிறிது நேரத்தில் அந்த யானை அவனை கீழே போட்டு மிதித்து விட்டது. உடலெல்லாம் காயம். போய் இறைவனை பார்த்து திட்டினான். நான் உன் மீது நம்பிக்கை வைத்தேனே, என்னை காலில் போட்டு அந்த யானை மிதித்து விட்டது. அங்கிருந்து அடியவர் சொன்னார், இறைவன் இருக்கிறான் என்று நீ நினைக்கும் போது கீழே இருந்தவர்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, இறங்கி விடு என்று சொன்னார்கள் எல்லாம் அவர்கள் தான் இறைவர்கள். நீ மேலே உட்கார்ந்து மதம் பிடித்த யானையின் மேலே உட்கார்ந்து கொண்டு கொற்றுத்தனமாக இறைவனை நம்பிக்கொண்டிருந்தால் நீ கேட்டிருக்க வேண்டும். அத்தனை பேரும் சொல்லுகிறார்களே, அதை கேட்காமல் காயம்பட்டது நீ. அப்ப இறைவனை கூட சொல்லாது. நீ அடிபட வேண்டும், மிதிபட வேண்டும் என்பது உன் விதி. ஆகவேதான் நீ இறங்காமல் போய்விட்டாய் என்று இறைவன் சொன்னான். இது எல்லோருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். பூரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்பதே கிடையாது, வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் கிடையாது. இறைவன் நமக்கு என்று சில நியதிகளை விதித்து இருக்கிறார். அந்த நியதி மாறாமல் வாழ்ந்திருந்தால் போதும், அவ்வளவுதான். நம் தொழில் முறையிலேயோ ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்று வைங்க, அவருடைய நியதி என்ன? குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும், கசடர கற்பிக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக என்றார் வள்ளுவர். ஆசிரியருடைய பணி என்ன? கற்க கசடர கற்பிக்க வேண்டும். அதை நீ நியதியுடன் செய். ஒரு வியாபாரி கலப்படம் இல்லாத பொருட்களை வியாபாரம் செய். இப்படி அவரவர்கள் சாய்ந்த தொழில் செயல் அடுத்தவர்களுக்கு கேடு வராமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், உன் மனக்கதவை திறந்து வைத்திருந்தால், முதலில் நீ நன்றாக இருப்பாய். அதை தொட்டு வீடு நன்றாக இருக்கும். வீடு நன்றாக இருந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும். இந்த நாடு நன்றாக இருந்தால் உலகம் நன்றாக இருக்கும். நான் மட்டுமே வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைப்பதால் தான் ஆயுதங்கள் பெருகி கொண்டு போகிறது. அன்பு இருக்க வேண்டிய இடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது. ஆகவே அன்பு ஒன்றுதான் சிறந்த வழி. அந்த அன்பு இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பான். அந்த இறைவன் இருக்கும் இடத்தில் எல்லாம் இருக்கும். ஆகவே கதவு திறக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். என் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். எந்த காலத்திலும் நினைக்காதீர்கள். இதைவிட பெரிதாக ஒன்று நடக்க இருக்கிறது, நல்லது நடக்க இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அதற்காக இறைவன் கொடுக்கின்ற ஒரு சிறு தேர்வு. பரீட்சையை எழுதாமல் பாஸ் பண்ணி விடுகிறோமா? பரீட்சையை எழுதி ஆசிரியர்கள் திருத்தி தானே பாஸ் பண்றோம். வாழ்க்கையும் அப்படித்தான், தேர்வு தான். இறைவன் அப்பப்போ வைக்கிற டெஸ்ட். அதை நல்லபடியாக தேறி வந்தோமே ஆனால் நிச்சயம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இதை கேட்டவர்கள், கேட்காமல் வீட்டிலே இருப்பவர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள், என் குடும்பம், உங்கள் குடும்பம், இப்படி அனைத்து குடும்பங்களும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நன்றாக இருக்க வேண்டும். கேட்டது கேட்டபடி கிடைக்க வேண்டும். நட்ட பயிர்கள் விளைய வேண்டும். விளைநிலங்கள் செழிக்க வேண்டும். வியாபாரங்கள் பெருக வேண்டும். கல்வி ஓங்க வேண்டும். கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும். இப்படி தொழில்கள் சிறக்க வேண்டும். லாபங்கள் பெருக வேண்டும். பாவங்கள் ஒழிய வேண்டும். எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். எண்ணியது நடக்க வேண்டும். எடுத்தது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மஸ்ரீ சிவகார்த்தி ஐயாவுக்கும், இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.